ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிக் பேங்க் ஃபினான்ஷியல் சர்வீஸோட டெக்னிக்கல் அனலைசிங் தான் பார்க்க போகிறோம். டெக்னிக்கலாக அது எப்படி இருக்குது, நம்ம இந்த வீடியோவில் என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அதை பார்க்கலாம். ட்ரெண்டு ரிவர்சல் இது எல்லாத்தையும் பார்த்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமான்றதெல்லாம் பார்க்க போகிறோம். இந்த ஓவராலாக இந்த வீடியோவில் டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமான்றதை தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்குறது வீக்லி சார்ட்டில் பார்க்கும்போது இங்கே ஒரு ஹேமர் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அதாவது ஒரு ஹேமர்னா என்னென்னா, ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்ததுன்னா ஹேமர் ஒரு புல்லிஷுக்கான ரிவர்சலுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஹேமர்னால் இதான். அதாவது ட்ரெண்டு வைஸாக இப்போ வந்துருக்கிறது ஒரு டவுன் ட்ரெண்ட், அதாவது அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட். இப்போ மார்க்கெட் ஆனது டவுன் ட்ரெண்டில் இருக்குது. டவுன் ட்ரெண்டில் இருக்கிறதுனால இப்போ ரிவர்சலுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த ஹேமர். இந்த ஹேமர் ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால ரிவர்சல், அதாவது அப் ட்ரெண்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் மார்க்கெட் வந்து ஒரு கோடு வரையணும் பாருங்கள். இந்த கோட்டுக்கு கீழே வரக்கூடாது. அதாவது இந்த கோட்டுக்கு கீழே அந்த ஒரு ரெட் கேண்டில் இருக்குல்ல, அந்த ரெட் கேண்டில் கீழே வரக்கூடாது. அப்படி கீழே வந்தோன்னா ட்ரெண்டு கண்டினியூவேஷன், அதாவது செல் சைட்லேயே போயிட்டு இருக்கும் மார்க்கெட். அப்படின்னும் போது நம்மளால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. கரெக்டாக நம்ம ஒரு டவுன் ட்ரெண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது, அப் ட்ரெண்டில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்படி அப் ட்ரெண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ட்ரெண்டு ரிவர்சல் ஆகிறதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் இருந்தால் தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அந்த கேண்டில் ஃபார்ம் ஆனால் தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண முடியும். இது நம்ம பார்க்கறது ஒரு லைவ் கேண்டில். அதாவது இந்த லைவ் கேண்டில் இன்னும் ஃபார்ம் ஆகலை. நம்ம வேறு சில பேட்டர்னில் பார்த்தா தான் நமக்கு புரியும். இது நம்ம இப்போ டே சார்ட்டில் பார்த்துட்டு இருக்கிறோம். டே சார்ட்டில் பார்க்கும்போது ஒரு அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்குது. அதாவது மார்க்கெட் ஆனது ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது. பட் ஆனால் ரெசிடென்சியை பிரேக் அவுட் பண்ணல. அதாவது எது வரைக்கும் போயின்னா ஒரு ரெசிடென்ஸில் போயிட்டு மார்க்கெட் ஆனது நின்று இருக்குது. அப்படின்னா ரெசிடென்ஸ்லேருந்து மார்க்கெட் ஆனது கீழே வரும். அடுத்ததான் நமக்கு என்ன வேணும்னா ஒரு சப்போர்ட் வேணும். ரெசிடென்ஸ்லேருந்து கீழே வரும்போது நம்ம என்ன பண்ணோம், ஒரு சப்போர்ட்டில் தான் பை பண்ணோம். அப்படின்னா சப்போர்ட்டில் பை பண்ணால் தான் மேலே போகும், நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும். இப்போ இருக்கிற நிலமையில் கரெக்டாக நம்ம இப்போ சப்போர்ட்டை கண்டுபிடிக்கணும். அப்போ சப்போர்ட்டை கண்டுபிடிச்சா 1 ஹவர் சார்ட்டில் நம்ம பார்க்குறோம். 1 ஹவர் சார்ட்டில் பார்க்கும்போது இந்த இடத்துலலாம் மார்க்கெட் ஆனது ஒரு ரிவர்ஸில் கொடுத்துருக்கு. அதாவது டவுனில் வந்தது. இந்த இடத்துக்கு மேலே பிரேக் அவுட் பண்ண முடியாமல் இருந்தது. இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணதுமே மார்க்கெட் கீழே போயிருக்கு. ஒரு குறிப்பிட்ட தூரம் போனதுக்கப்புறம் மறுபடியும் மேலே கரெக்டாக அதே இடத்துல ரெசிஸ்டன்சி ஆக்ட் ஆகி மார்க்கெட் கீழே வந்திருக்கு. இப்போ நம்ம சப்போர்ட்டை கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்ம கரெக்டாக பை பண்ண முடியும். இப்போ சப்போர்ட்டை கண்டுபிடித்து சில ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் ஃபார்ம் ஆகிருக்கு. அதாவது ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகலை, ஆனால் அந்த மாதிரி ஒரு வந்திருக்கு. அந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்ததுன்னா இன்னும் கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ பார்க்கும்போதே தெரியும். ஏற்கனவே இந்த இடம் சொல்லியிருக்கேன், இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணால் தான் இந்த ஹெட் அண்ட் ஷோல்டரே கன்ஃபார்ம் ஆகும். ஆனால் பிரேக் அவுட் இன்னும் நடக்கலை. பட் இருந்தாலும் பிரேக் அவுட் ஆனால் தான் கன்ஃபார்ம். இன்னொரு கேண்டில் இங்கே ஒரு லைன் சார்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த லைனை பார்த்துட்டே இருங்க. இந்த லைன் ரொம்ப முக்கியமானது. இந்த லைன் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இப்போ ஒரு வேவ்ஸ் பேட்டர்ன், அதை நம்ம சப்போர்ட்டு தெரியாமல் இருக்கும். இப்போ சப்போர்ட்டை கண்டுபிடிக்கணும்னா ஒரு ட்ரெண்டிலேருந்து கரெக்ஷன் கீழே வரும். கீழே வரும்போது நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபிபோனாக்கி வச்சு ட்ரை பண்ணுறோம். இந்த இடத்துலேருந்து ஃபிபோனாக்கி இது வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் லெவல்ஸ். அதாவது இப்போ நம்ம சப்போர்ட்டை தான் கண்டுபிடிக்கிறோம். ரீட்ரேஸ்மெண்ட் வச்சு பார்க்கும்போது இந்த லெவல், அதாவது இந்த லெவலில் ஒரு சப்போர்ட் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த லெவலில் ஒரு சப்போர்ட் இருக்குது. இந்த ரெண்டு லெவலையும் ஏதோ ஒரு இடத்துல திரும்பத்துக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. அப்படி திரும்பும் பட்சத்தில் அந்த லைனுக்கு மேலே வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நாம் கரெக்டாக அந்த இடத்துலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ஒரு ரெசிடென்சி பிரேக் அவுட் ஆகும். நம்ம சப்போர்ட்டில் பை பண்ணி மேலே போகும்போது ரெசிடென்சிக்கிட்ட ஒரு போகலாம். நம்ம சப்போர்ட்டை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி. அதாவது வீக்லி சார்ட்டில் ட்ரெண்டு ரிவர்சல், அதாவது ட்ரெண்டு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன். ட்ரெண்டு ரிவர்சலுக்கான கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம பை பண்ண முடியும். அதாவது இந்த லைனுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ்க்கு கீழே க்ளோஸ் வச்சிருதுன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் மேலே வச்சாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. ட்ரெண்டு ரிவர்சலுக்கான கன்ஃபர்மேஷன் இதுக்கு கீழே தான் க்ளோஸ் வைக்கணும். அதாவது இந்த ரெட் கேண்டிலாகவும் இருக்கணும். இந்த கோட்டுக்கு கீழே வரக்கூடாது, மேலேயும் போகக்கூடாது. இதே மாதிரி ஒரு க்ளோசிங் இருந்ததுன்னா நாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான கரெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். இது எப்படி பார்க்கலான்னா, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னா வெள்ளிக்கிழமை போனீங்கன்னா
வீக்லி சார்ட்டோட க்ளோசிங் இருக்கும். கரெக்டாக ஒரு 3 மணி அளவு போய் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த டைமில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஃபார்ம் ஆகுதுன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரைட் டைமாக இருக்கும். ஒரு 2 ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கேண்டில் ஃபார்ம் ஆனதுமே கருதி நம்ம ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நமக்கு ப்ராஃபிட் கிடைக்க சான்ஸ் அதிகமாகவே இருக்கும். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கப்புறம் டார்கெட் தெரியணும்ல, டார்கெட்டை பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு ரெசிடென்சி இருக்குது. அதாவது இங்கேருந்து நம்ம பை பண்ணும்போது இது வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட் இது. செகண்டு டார்கெட் இங்கேருந்து போகும்போது இந்த இடத்துல இன்னொரு இடம், இந்த இடம், அதாவது இது செகண்டு டார்கெட்டாக இருக்கும். தேர்டு டார்கெட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இங்கேருந்து ஆல் டைம் ஹை, அதாவது ஹை வரைக்கும் போகலாம். இது தேர்டு டார்கெட். இது மட்டும் இல்லாமல் இன்னொன்று இருக்குது, ஃபோர்த்து டார்கெட் ஒன்று இருக்குது. ஃபோர்த்து டார்கெட் எது வரைக்கும்னா, அதாவது இது யார் கொடுத்தனா ஐசிஐசி கிரெடிட், அதாவது ஒரு புரோக்கிங் கம்பெனி கொடுத்தது. டார்கெட் வந்து 184. இது வரைக்கும் போகுமான்னு தெரியல. ஆனால் இதெல்லாம் ஒரு ரெசிடென்ஸ்லாம் பிரேக் அவுட் ஆகி போகும்போது இது வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய அனலைசிஸ் பண்ணி உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நன்றி.